அப்போ பொருளாதார ரீதியாக அவங்க பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற வேணாம், லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிற வேணாம், நம்ம வந்து லிவிங் டுகெதரில் இருப்போம் அப்படின்னு. ஒருவேளை அவங்க பெற்றோர்கள் பிரிஞ்ச காரணத்தினால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்து அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஆசை. சிறு வயதிலிருந்தே அப்பா அம்மாவுக்குள்ளே ஏற்பட்டு தனியாக அப்பாவினுடைய அரவணைப்பில் அம்மாட்ட கொஞ்ச நாள் அப்பாட்ட கொஞ்ச நாள் தான் அந்த 2 குழந்தைகளும் வளர்க்கப்ப அதான் பெரிய ஆபத்துகளை நோக்கி ஒரு ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சொன்ன நம்மளை பூமருமாங்க. அதனால போக போக இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்லை, கூலி படத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதாவது வந்து படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ரோல். எப்படி படையப்பா படத்தில் நீலாம்பரி மாதிரியோ அது மாதிரி ஸ்ருதிஹாசனுக்கு கூலி படம் வந்த பிறகு மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறப்ப ஸ்ருதிஹாசனாங்கிறது தெரியாத அளவுக்கான ஒரு கெட்டப்பில் இருக்கிறாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திருமணம் பண்ண விருப்பம் இல்லை, திருமணமே பண்ண மாட்டேன், அதில் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால இவ்வளோ ஒரு இதில் இருக்காங்க? அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது காதல் தோல்வியாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கலாம். அதனால் அவங்க திருமணம் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்கவுங்க விருப்பம் இல்லையா, அதனால் என்ன பண்ணதை பற்றி என்ன பேசுகிறது. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்தோட முறைகள்லாம் நான் வந்து மதிக்கிறேன், ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து செட் ஆகாது, வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க லிவிங் டுகெதர்ன்றதை ஒன்று அவங்க பெட்டர்னு சொல்ல வராங்களா? இல்லை, லிவிங் டுகெதரை பற்றி நம்ம ஒன்றும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறாங்க. அதாவது வெளிநாடுகளில் இந்த லிவிங் டுகெதருங்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து எதுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா, குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்னென்னா, கணவன் மனைவி லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மனைவி கேட்கக்கூடிய அந்த ஜீவனாம்சத்தை கொடுக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுரும் ஆண்களுக்கு. அப்போ பொருளாதார ரீதியாக அவங்க பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற வேணாம், லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிற வேணாம், நம்ம வந்து லிவிங் டுகெதரில் இருப்போம் அப்படின்னு. குழந்தைகள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவங்க லிவிங்கில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கும். அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாமே இருப்பாங்க, ஆனால் குழந்தை ஃபேமிலி எல்லாம் இருக்கும். ஏன்னா திருமணம்னு ஒரு பந்தத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க பிரியறப்ப பெரிய தொகையை, அந்த பெண் கேட்கக்கூடிய தொகையை அந்த நாடு வந்து அந்த காம்பன்சேட்டாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அதை வந்து இந்தியாவில் நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அது நிறைய சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இந்த லிவிங் டுகெதருடைய லைஃப்பை வந்து லீகலாக நம்ம வந்து ஒன்றும் அங்கீகரிக்கலை. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு மியூச்சுவலில் கொஞ்ச நாள் நம்ம லிவிங்கில் இருப்போம்னு இருந்துட்டு அதில் யாரோ ஒருத்தர் இந்த லிவிங்லேருந்து விலகி போகிறார் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் அதுக்கு லிவிங்லேருந்து விலகி போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவனுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா இது லீகலாக அவங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா அவனுக்குள்ள வேறு மாதிரியான பிரச்சனைகள் தான் உருவாகி மாறி மாறி பிரச்சனைகள் வரும். அப்போ இந்தியாவில் லிவிங் வந்து ஒன்றும் வந்து லீகல் ஆகாதனால அதை வந்து இவங்க வந்து நீங்கள் இந்த எந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இந்த லிவிங் டுகெதர் லைஃப்பை பற்றி சொல்கிறேன். வெளிநாடுகள் எதுக்காக வந்துச்சு, இப்போ நம்ம நாட்டில் அந்த கல்ச்சர் நிறையா வந்துட்டு இருக்கு. ஏன்னா பிடிச்சிருந்தா இருப்போம், பிடிக்கலன்னா நம்ம வந்து விலைக்கு போயிடுவோம், டீசெண்டாக, பிரச்சனை வேண்டாம், திருமணம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அடைய வேண்டாம், திருமணங்கிறதே ஒரு அடக்குமுறை அப்படிங்கிற பல விஷயங்களை இன்றைக்கி மாடர்ன் தாட்ஸில் பேசுகிறாங்க. அது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட ப்ராக்டிக்கலாக அதில் பல சிக்கல் இருக்குது. 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு லிவிங்கில் இருக்கிறாங்க, ஒரு 2 பேருமே மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க, பரவாயில்ல. ஒருத்தர் மியூச்சுவலாக போயிட்டாங்க, ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க, ஒருத்தவங்க பிரியல அப்படின்ற ஒரு சிக்கல் வர்றப்ப அங்கே பிரச்சனை வேறு மாதிரி ஆகும். அப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்போ என்னென்னா தப்பான வழியில் தான் இந்த பிரச்சனை நிறையா போய் மாட்டுது. அப்போ அதை லிவிங்கில் இருக்கிறத வந்து அவங்க வரவேற்றிருக்காங்களாட்டி அவங்க லிவிங்கில் இருக்கிறாங்கங்கிறது தெரியலை. ஆனால் அவங்க திருமண பந்தத்தில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களாக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் அவங்க வந்து தாயா இருக்க ஆசையா இருக்கு, நான் தாயா மாறணும் ஆசையா இருக்கு, குழந்தைய தத்து வேணா நான் எடுப்பேன், ஆனா மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க பெற்றோர்கள் பிரிஞ்ச காரணத்தினாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குழந்தைகள் வந்து அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா எல்லா குழந்தைகளுக்கும் ஆசை. சிறு வயதிலிருந்தே அப்பா அம்மாவுக்குள்ளே ஏற்பட்டு தனியாக அப்பாவினுடைய அரவணைப்பில் அம்மாட்ட கொஞ்ச நாள் அப்பாட்ட கொஞ்ச நாள் தான் அந்த 2 குழந்தைகளும் வளர்க்கப்ப அப்போ திருமண பந்தம்ங்கிறதே அவங்களுக்கு ஒரு வெறுப்பான விஷயமா சிறு வயதிலிருந்து பார்த்ததுனால ஏற்படுறது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதனால் திருமண வாழ்க்கை வேண்டாம், ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம், தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்திருக்கலாம். சில நடிகைகளாக இருக்கிறவங்க குழந்தை பெற்றுக்கிறப்ப அழகு போயிடும்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு நடிகை பார்த்தோம், குழந்தை அவங்க வெளியில் குழந்தை பெற்று அவங்க குழந்தையா வளர்த்துட்டு இருக்காங்கிற
இதெல்லாம் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஒருவேளை அந்த மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். தத்தெடுப்பேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? அவங்களுக்கு ஒரு குழந்தை வளர்க்கணும், அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குழந்தையை வளர்க்கணும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் இன்னொருத்தர் திருமணம் பண்ணி அதனால குழந்தை பற்றி வளர்க்கறதுக்கு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கலாம். ஆசைக்கு ஒரு குழந்தையை வளர்க்கணும், அது எப்படி வளர்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கலாம். இது வந்து ஒரு 2K ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்லை 2K ஜெனரேஷனுக்கு இது மட்டுமா சப்போர்ட்? 2K ஜெனரேஷன் வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீலிங்ஸும் கிடையாது, எந்த விதமான சென்டிமெண்ட் கிடையாது, பெரியவர்கள் மீது மரியாதை கிடையாது. அவங்க ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க வந்து தன்னை சார்ந்த உலகத்தில் மட்டுமே இருக்கிறாங்க. அவங்க அடுத்தவங்களை பற்றி யாரையும் சிந்திக்கிறது கூட கிடையாது, எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஒரு குறுகிய வட்டத்திற்கு ஒரு சிறிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்க அது அடுத்த ஜெனரேஷனே அவங்க தான். அது எந்த இடத்துல கொண்டு போய் விட போகுதுங்கிறது ஒரு ஆபத்தாக இருக்குது. ஏன்னா அவர்களை பற்றி பிராடான பார்வையோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோ அப்படிங்கிற எந்த விதமான சென்டிமெண்ட்டோ இல்லை. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா பேப்பரில் பார்த்தீங்கன்னா காதல் இளம் ஜோடிகள் தற்கொலை, மலையிலேருந்து குதிச்சாங்க, ட்ரெயின்லேருந்து. இன்னைக்கு காதல் ஜோடி தற்கொலையே குறைஞ்சி போச்சு. அப்போ காதல்ங்கிற விஷயமே வேறு ஒரு தளத்துக்கு போயிடுச்சு. பிடிச்சிருந்தா இருப்போம், பிடிக்காமலாம் போயிடும் அப்படிங்கிறது அது ஒரு வழியில் நல்ல விஷயம்தான். தற்கொலைகள் தடுக்கப்படுது. ஆனால் அந்த உணர்வுகளே மங்கி போகுதுல, அது ஒரு ஆபத்தான விஷயம். அப்படி போகிறப்ப குடும்ப கட்டமைப்புகள் செதஞ்சு போயிடும். அதெல்லாம் பெரிய ஆபத்துகளை நோக்கி ஒரு ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சொன்ன நம்மளை பூமருமாங்க. அதனால போக இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆதரிக்கிறதுனால 3Kலாம் இப்போ இது எப்படி போகும்? அடுத்த ஜென்ரேஷன்லாம் எப்படி சார் மாறும்? இந்த 2K ஜெனரேஷனே எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பெரியவர்களை மதிக்கிறது இல்லை, டீப்பாக ஒரு விஷயத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறன்னு ஆசைப்படுறது இல்லை, எந்த விதமான ஒரு ஃபீலிங்க்கு அவங்க வந்து அடிக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. காதல்னு சொல்கிறேன், காதலே இன்றைக்கி வேறு தளத்தில் போயிருச்சு. காதலுக்கே இன்றைக்கி பல பேரை வச்சுருக்காங்க. பெஸ்ட்டுங்கிறானுங்க, கேர்ள் பெஸ்டின்றான், பாய் பெஸ்டின்றான், அது என்னென்னமோ பேர் வச்சுருக்கானுங்க. அதுக்கு பேரெல்லாம் காதல்ன்றானுங்க, இல்லை ஃப்ரெண்டுன்றானுங்க. அது என்னென்ன இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஏற்கனவே அந்த 2K கிட்ஸில் தான் இவங்க வந்து சேர்ந்துருக்காங்களோங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் அவங்க சில அப்டேட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ரஜினி சாரோட நடித்ததை பற்றி சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார்? இல்லை, கூலி படத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதாவது வந்து படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ரோல். எப்படி படையப்பா படத்தில் நீலாம்பரி மாதிரியோ அது மாதிரி ஸ்ருதிஹாசனுக்கு கூலி படம் வந்த பிறகு மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறப்ப ஸ்ருதிஹாசனாங்கிற தெரியாத அளவுக்கான ஒரு கெட்டப்பில் இருக்கிறாங்க. ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. படம் வர்றப்போ தெரியும். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருக்காங்க. வில்லி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், படையப்பாவில் ஒரு நீலாம்பரி மாதிரி அவருக்கு ஈக்குவலான டஃப்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை வில்லின்னு நம்ம ரிவீல் பண்ண வேணாம்னு நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருக்காங்க. படம் வர்றப்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நடிகை தான். ஆனால் எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகை, அதை மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய பாடுவாங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. கமலஹாசன் அவருடைய மகள் இல்லையா, எல்லா திறமையும் உள்ள ஒரு நடிகை தான். அவங்க சரியான வாய்ப்புகள் இல்லாமல் இங்கே இருந்துச்சு. இந்த கூலிக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கிடைக்கும். ஸ்ருதிஹாசனை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.